வணக்கம். இன்னைக்கு எல்லாரும் உங்களோட டைமை ஒதுக்கி இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு எங்களோட ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் டேன்னு சொல்லலாம். ஏன்னா மூவி இன்னும் 2 நாளில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எங்களுக்கு லவ் லவ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஆஸ் அ ப்ரொடியூசராக எங்களுக்கு தனஞ்சய் சார் கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து அவங்களோட 100% கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி டைரக்டரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இது ஃபஸ்ட்டு படம். ஆனால் இது ஃபஸ்ட் படம் மாதிரி தெரியாது. இது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஸ் அ ப்ரொடியூசராக நீங்களும் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் பவிஷ் ஆஸ் அ ஹீரோவாக இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் இஸ் டெடிகேஷன் இஸ் சம்திங் விச் ஐ எம் அபேஸ்ட். அதனால் உடனே வந்து இந்த படம் முடியறதுக்கு முன்னாடி இன்னொரு படத்தை அவர் சைன் பண்ணி போகிற லெவலுக்கு அவர் அவ்வளோ இதுவாக இருக்கிறதுனால நான் அடுத்த படம் சைன் பண்ணி பூஜை போட்டு ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட் பவிஷ் மேலே எனக்கு. எல்லாரும் படம் பார்த்தோன்னே உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த கான்ஃபிடென்ட் நான் சொல்கிறது என்னன்னு தெரிய வரும். அதே மாதிரி நாகதுர்காவை பற்றி சொல்லணுன்னா, நாகதுர்கா வந்து தெலுங்குலேருந்து இங்கே வந்தாலும் அந்த வேறு ஊர்லேருந்து வந்து இங்கே இருக்க தமிழ் டைலாக்ஸை பேசி பழகி ஆக்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க ரொம்ப பெரிய டான்ஸர் தெலுங்கில். இங்கே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினால உடனே இந்த படத்தினால சொல்லலாம் இன்னொரு ஒரு பெரிய படம் சைன் பண்ணியிருக்காங்க அவங்களும். ஸோ இந்த படத்தில் இருக்கிற 2 பேரும் ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஆல்ரெடி பிகாஸ் ஆஃப் திஸ் LOL தே ஹவ் காட் சம்திங் எல்ஸ். ஸோ அந்த லெவலுக்கு இதில் தே ஹவ் ஒர்க்ட். அண்டு மற்றபடி வனிதா மேடம்லாம் வந்து இந்த படத்தில் நீங்கள் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. எல்லாருமே எல்லாரோட பர்ஃபார்மன்ஸில் அவங்க பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப 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 நல்லா இருக்குது. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அவங்க படத்தை அப்படியே ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் செல்வா சார் வந்து அவங்க தான் மெயின் அப்படி வச்சுக்கலாம். அவங்க வந்து ஹேண்டில் த மூவி வெரி வெல் ஆஸ் அ எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். அண்ட் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா இந்த படத்தில் 2 லெஜெண்டரி டேரக்டர் இஸ் ஆக்டர். ஒன்று செல்வா சார், இன்னொன்று KS ரவிக்குமார். ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். படத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. நீங்களும் வந்து இன்னும் 2 நாள் தான் படம். அதுக்கப்புறம் நீங்களும் சொல்லுவீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் த டீம். தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. சூப்பர். 150 தடவை நான் சண்டை போட்டிருப்பேன். சண்டைன்னா அன்பான சண்டை, ஒரு கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிற சண்டை. ஒரு திரைப்படம் நல்லா வரணுன்றதுக்காக நாங்கள் அவ்வளோ 2 பேரும் சேர்ந்து இந்த படத்துக்காக ஒரு சின்ன சின்ன பார்ட் நேற்று நைட்டு உட்காந்துட்டு கடைசியில் ஃபஸ்ட் ரீல் பார்க்குறோம், ஃபஸ்ட்டு காப்பி பார்க்குறோம். அதாவது ஃபஸ்ட் காப்பின்னா எல்லாம் முடிஞ்சு ஃபைனலாக க்யூப்பில் பார்ப்போம். ப்ரொடியூசர் காப்பின்வாங்க. அதை பார்த்த பிறகும் மகேஷ் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, சார் இது பண்ணிடலாம் சார், இது பண்ணிடலாம் சார், நம்ம படம் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு போராடுற ஒரு இயக்குனர். அவருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அவருடைய உழைப்புக்காகவும் அந்த சின்சியரிட்டிக்காகவும் இந்த படத்துக்கு அவர் கொடுத்த அந்த கமிட்டடான உழைப்புக்காகவும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் நாங்களாம் ப்ரே பண்ணுறோம். மகேஷ் கமெண்ட் ஸ்பீக். ப்ரெஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ். இந்த மேடையை கொடுத்ததுக்கு தினேஷ் சாருக்கும் தனஞ்சயன் சாருக்கும் எப்போவுமே என்னோட தேங்க்ஸ். நான் ஸ்பெஷலாக வந்து இந்த லவ் படம் வந்து பண்ணும்போதே கதை ஃபஸ்ட்டு பண்ணி முடிச்சோன்னே நான் ஃபஸ்ட்டு செல்வா சாரை தான் மீட் பண்ணேன். செல்வா சார்கிட்ட தான் கதை சொன்னேன் ஃபஸ்ட்டு. செல்வா சார் கதை கேட்டுட்டு 2-3 டவுட்ஸ் கேட்டார். அதை நான் வீட்டுக்கு போய் மெசேஜ் பண்ணியிருந்தேன். படிச்சுட்டு நான் வந்துடுறேன்னு சொன்னார். நான் பண்ணுறேன்ப்பா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் பவிஷை மீட் பண்ணோம். ஸோ செல்வா சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த கதையை ஒத்துக்கிட்டு எங்களுக்காக இவ்வளோ நாள் வந்து இந்த கதையை பண்ணி கொடுத்ததும் இல்லாமல் இன்றைக்கி ஈவெண்ட்டுக்கும் வந்து எங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கப்புறம் நான் பவிஷ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா பவிஷ் ப்ரோ வந்து டே 1லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு தடவை கூட ஒரு லேட்டாக வந்ததோ இல்லை நான் இங்கே போனோம் அங்கே போகணுன்னு சொன்னதோ கிடையவே கிடையாது. ஸோ அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பார். பவிஷ் ப்ரோ உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. வனிதா மேம் வந்து என்ன சொல்கிறது, அவங்க வந்தாலே ஃபயர் தான். நாங்கள் அவங்க இருக்கும்போதெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டே ஒரு மாதிரி களை கட்டிட்டு தான் இருக்கும். வனிதா மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம். அப்புறம் ரம்யா வந்து லாஸ்ட் மினிட்ல தான் கமிட் பண்ணோம். பட் அவங்க வந்து நாங்கள் என்ன அந்த ஷார்ட் டைமில் என்ன சொன்னோமோ அது அழகாக ரொம்ப பண்ணியிருந்தாங்க. ரம்யாவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நாகதுர்கா வந்து நான் ஜஸ்ட்டு ஜென்ரலாக ஃபோனில் பார்த்து அப்படியே கூட்டிகிட்டு வந்தேன். அப்படியே பேசிவிட்டு அப்படியே அவங்கள ஹீரோயினாக கூப்பிட்டு வந்துட்டோம். ஆனால் அவங்களுக்கு தமிழ் சுத்தமாக தெரியல. பட் இருந்தாலும் என்னோடய டீமில் வந்து முத்தரசன் கூட வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணி டெய்லி வந்து என்னென்ன சீன் எடுக்க போகிறோமோ அதை 2 நாளுக்கு முன்னாடி முத்தரசன்கிட்ட வாங்கி முத்தரசன்கிட்ட பேசி அதை ஓரளவுக்கு மைண்டில் ஏற்றிட்டு தான் அவங்க ஸ்பாட்டுக்கே வந்தாங்க. அங்கே வந்து அவங்க எதையும் தெரிஞ்சிக்கல. வரும்போதே அவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தான் வந்தாங்க. அந்த சின்சியாரிட்டிக்கு நாகதுர்காவுக்கு தேங்க்ஸ். எங்கள் எல்லாருக்கும் இது எல்லாமே நடந்தால் போகும். KS ரவிக்குமார் சாரை பற்றி சொல்லணும். ஏன்னா KS ரவிக்குமார் சார் வரும்போது எனக்கே கொஞ்சம் பயமாக இருக்கும். செல்வா சாரை பார்க்கும்போது பயம் இல்லைனாலும் அவர் ஒரு மாதிரி ஜாலியாக ஹேண்டில் பண்ணிடுவார் செல்வா சார். ஆனால் KS ரவிக்குமார் சாரை பார்க்கும்போது தான் பயமாகவே இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு டேவே அதை KS ரவிக்குமார் சார் வந்து உடச்சிட்டாரு. ஸோ அவரும் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்ததுக்கு தேங்க்ஸ். இப்படி எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லும்போது இவங்க எல்லாரும் இப்படி வந்து நாங்கள் மீட் ஆகிறதுக்கு காரணமாக இருந்த கஸ்தூரி ராஜா சார்,
அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லாருக்கும் தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் ரம்யா ராமகிருஷ்ணா. லவ் லவ் படத்தில் நடித்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். சார் சொன்ன மாதிரி லாஸ்ட் மினிட்ல கமெண்ட் பண்ணாங்க. ஃபோனில் சொல்கிறப்போ அந்த கதை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. அதாவது சொசைட்டிக்கு ரொம்ப தேவையான ஒரு படமாக இருந்தது. ஒரு ஸ்ட்ராங்கான உமனுக்கான நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கான விஷயங்களும் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் பேரண்டிங் எவ்வளோ முக்கியம், ஒரு குழந்தைய வந்து நம்ம கொண்டு வரணும், அது ஜென்சி கிட்ஸ்க்கு நடுவில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக வந்து இந்த படத்தில் அவர் காமிச்சிருப்பார். அண்ட் நம்ம எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலோ கடன்ற ஒரு வலைக்குள்ளே வந்து சிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வலையில் சிக்கிறாதீங்க, சிக்கினீங்கன்னா வெளியே வருது சின்னாபின்னமாயிருவீங்க அப்படிங்கிறதும் ஒரு கதை தான் இது. ஸோ இந்த படத்தில் நான் நடித்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் டு டிரெக்டர், தேங்க்ஸ் டு அவர் ப்ரொடியூசர் சார்ஸ் அண்ட் பவிஷ், அவர் ஹீரோ. ஹீ இஸ் அன் அமேசிங் பர்சன். ரொம்ப அமைதியான ரொம்ப நல்ல பையன். அண்ட் அவரோட டைலாக்ஸ்லேருந்து ஒர்க்லேருந்து அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருந்தது. அண்ட் நாகதுர்கா சொல்கிற வரைக்கும் ஐ மீன் ரேப்போ வந்து எனக்கு 2 பேர் கூடமே ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது என்னோட நிஜமாக சொல்ல போனோன்னா, இஃப் தேவர் மை பிரதர் or sisters or son or whatever, அந்த இதுக்குள்ளே அந்த அளவுக்கு வந்து வி ஹேட் அ வெரி குட் ரேப்போ. எனக்கு செல்வராகவன் சார் கூட நடிக்கிறதுக்கு இல்லை வாய்ப்பு கிடைக்கல. ஸோ டெஃபினெட்லி ஐ ஷுட் பி ஒர்க்கிங் வித் ஹிம் இன் ஃபியூச்சர். பட் டெஃபினெட்லி அவரோட படங்கள் பார்த்து தான் என்னோட ஏர்லி டீன்ஸ் இருந்திருக்கு. அண்ட் வெரி ஹாப்பி மீட்டிங் கஸ்தூரி ராஜா சார் ஹியர் அண்ட் வனிதா மேம் கூட ஒர்க் பண்ணதும் ரொம்ப சந்தோஷம். KS ரவிக்குமார் சாருக்கும் என்னோட நன்றி. மொத்தமாக கண்டிப்பாக இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும். அண்ட் சொல்கிற மெசேஜும் ஜாலியாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப க்யூட்டாக இளமையான ஒரு அம்மாவாக வந்திருக்காங்க. நான் இந்த படம் எடிட் பண்ணி காமிச்ச உடனே நான் சொன்னேன், மகேஷ் இன்னும் 2 சீனை வச்சிருக்கலாம்ல, இந்த அம்மா அது ஏன் பெண்டிங் வச்சிங்க அப்படின்னு. ஏன்னா எடிட் பண்ணிட்டாரு. நான் பார்த்துட்டு அப்புறம் அவங்களுக்கு மெசேஜ் போட்டேன், மேடம் ஒரு 2 சீனை நான் தூக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி படம் பார்க்குறதுன்றது ஒரு லெங்க்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் 2 hours 10 minutes என் பார்ட்னர் சொன்னார், சார் 2 hours பண்ணிடலாம் சார், 2 hours 15 minutes பண்ணலாம். தினேஷ் சாருடைய கண்டிஷன்லாம் நம்ம ரொம்ப லெங்க்த்தாக கொடுத்தா இந்த மாதிரி ரொமான்டிக் படம்லாம் ரொம்ப சேலஞ்சாக ஆனார். நாங்கள் முதலே டைரக்டர் சொன்னோம், தம்பி 2:15 படத்தை முடிக்கணும்னு. அவர் 2:10 முடிச்சார். அப்போ முடிக்கும்போது சொன்னார், சார் 2 சீன் போட்டால் கொஞ்சம் லேக் ஆகிடு சார் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டாரு. சாரிம்மா, அந்த 2 சீன் மிஸ் பண்ணிட்டோம், வேணா டெலிவரி சீனில் விட்டுறோம், அப்புறமா அடுத்த படத்தில் கொடுத்து. ஒரு முக்கியமான ஷூட்டிங் போயிட்டுருக்கு. மிகப்பெரிய ஒரு 400-300 பேரோடு சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். முந்தின நாள் 2 நாள் முன்னாடி எங்கிட்ட மேடம் வந்து சொன்னாங்க, வனிதா மேடம், சார் நாளைக்கு நான் வந்து ஃபுட்டு எல்லாருக்கும் நான் பண்ணுறேன் சார் அப்படின்னாங்க. அன்பிலீவபிளுங்க. உண்மையிலே நான் வந்து பொய்யெல்லாம் சொல்லுங்க, நாங்கள் காசே கொடுக்கல அதுக்கு. அப்புறமா நான் சொன்னேன், நாங்கள் பே பண்ணிடுறோமா அப்படின்னு. அவங்களும் அவங்க டீம் எல்லாரும் சேர்ந்து பிரியாணி பண்ணி ஹோல் க்ரூவுக்கு வந்து அவங்க சர்வ் பண்ணாங்க பாருங்கள். அந்த அன்பு இருக்குல்ல வனிதா மேடத்துக்கு. அவங்களுக்கு வந்து நம்ம வெளியில் பார்க்குறது ஒரு ரஃப்பான வருது, ஆனால் அவங்க பிரியாணி பண்ணி கொடுத்தாங்க. படம் ஃபுல்லாக பிரியாணி பற்றி ஒரு டாக்கெல்லாம் இருக்குது, ஆனால் அவங்க கொடுத்த பிரியாணி பயங்கர டேஸ்ட்டாக எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நான் தான் சாப்பிட முடியல, ஏன்னா நான் வெஜிடேரியன், அவங்க நான்வெஜ் பண்ணி கொடுத்தாங்க. பட் எல்லாரும் சாப்பிட்டு நல்லா இருக்குது சொன்னாங்க. வந்து சொல்லுங்கள் மேம், உங்கள் பிரியாணி பற்றி இந்த படம். அதான் நான் சாப்பிடல, எனக்கு அது நான்வெஜ் தான் இருந்தது சொன்னாங்களா. நான் பாட்டு ஒதுங்கி என்னுடைய லைட்டாக சாப்பிட்டேன். வாங்க வனிதா மேடம், வாங்க பேசுங்க, வாங்க வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இட்ஸ் குவைட் அ ஜேர்னி. இட்ஸ் பின் அ வெரி ஷார்ட் ஸ்பேன். ஆரம்பித்ததுக்குள்ளே முடிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப நிறையா பேசுகிறதுக்கு கூட கொஞ்சம் கண்டென்ட் இல்லை. இவ்வளோ கஷ்டப்பட்டோம், அவ்வளோ பண்ணோம் அப்படின்லாம். பிகாஸ் இது ரொம்ப அவங்க பிளான் பண்ணதை வந்து பக்காவாக வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஐ திங்க் தினேஷ் சார் வந்து சினிமா மீடியா வந்து தே கேம் வித் ஐடியாலஜி ஆஃப் மேக்கிங் குட் ஃபில்ம்ஸ். அண்ட் ஐ திங்க் தனஞ்சயன் சார் வந்து அதுக்கு ஒரு பெரிய வந்து ஒரு தூண்கோலாக நின்று இருக்காரு ஆஸ் அ பில்லர் ஆஃப் சப்போர்ட். ஐ திங்க் தினேஷ் சாரோட டைம் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. நீங்கள் தப்பான இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சினிமா வெறுத்து ஓடி போயிருப்பீங்க. பட் யூ வென்ட் டு த ரைட் பர்சன் இன் த ரைட் டைம். ஸோ ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் இவ்வளோ சீக்கிரம் ஒரு ரிலீஸ்க்கு கொண்டு வந்து இவ்வளோ கிராண்டாக தமிழ்லேயும் சரி தெலுங்குலேயும் சரி அவ்வளோ தூரம் வந்து ப்ரைம் அமேசான் ப்ரைம்க்கு படத்தையும் வந்து ஓடிடிக்கு கொடுத்துட்டு திங்க் மியூசிக் உள்ளே வந்து, ஸோ அந்த மியூசிக்கும் பியூட்டிஃபுல்லாக வந்து எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப நல்லா வந்திருக்கு இது வரைக்கும். அண்ட் ஸோ ஆக்டர்ஸ் நம்ம சொல்லவே வேணாம். செல்வராகவன் சார் பற்றி நான் வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும், சார் கொஞ்சம் கேளுங்க சார், உங்களை வந்து ஏன் சார் வெக்கப்படுறீங்க?
அவருக்குள்ள ஒரு சின்ன வெக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. ஐ ரியலி அட்மயர் தட் நான் அதை வந்து சொன்னேன், சில மீடியாவில் பேசும்போது நான் சொன்னேன் தட் இன்னர் சைல்டுங்கிறது வந்து எல்லாருக்குமே அலைவாக இருக்காது. அதுவும் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் வந்து கோ த்ரூ பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது அலைவாக இருக்காது. நிறைய பேருக்கு இருக்காது. பட் ஒரு சிலருக்கு அது எப்போவுமே அலைவாக இருக்குது அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய விஷயம். அது வந்து நான் செல்வ சார்ட்ட பார்த்தேன். ஐ ஐடென்டிஃபைட் அ வெரி டிஃப்ரெண்ட் பர்சன். நான் வந்து ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் நினச்சது டோட்டலாக வேறு. அந்த லிஸ்ட்டில் அவர் இல்லை. சினிமாவை கண்டுபிடிச்சவங்கன்ற லிஸ்ட்டில் நான் ஒரு சில பேரை வச்சுருந்தேன் சார், இப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு. பிகாஸ் யூஆர் தேட் பிக் அ ப்ரில்லியன்ட் கிரியேட்டர். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த கேட்டகரியில் இருப்பீங்கன்னு நான் ப்ரீ அசம்ஷனில் இருந்தேன். ஸோ எனக்கே தெரிஞ்சது, டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் ஜஸ்ட் பிகாஸ் ஹீ இஸ் ஹூ ஹீ இஸ் அப்படின்னு. ஸோ ஹீ இஸ் சச் அ வண்டர்ஃபுல், இன்னசென்ட், வெரி லவபிள் பர்சன், ரொம்ப ஃப்ரெண்ட்லி பர்சன், ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட். அது எனக்கு அங்கே ஸ்பாட்டில் ரொம்ப தெரிஞ்சது. இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ சார். அண்ட் பவிஷ் வந்து ஐம் கோனா மிஸ் ஹிம் ஆஃப்டர் திஸ் ப்ரமோஷன்ஸ் அண்ட் ஆல் தட். அது நான் நேற்று தான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். பிகாஸ் ஐ திங்க் பவிஷன் அண்ட் ஐ வி கனெக்டட் ஆஃப்டர் a few days and then post the shooting we really connected. ஸோ ஏதோ ஒரு பந்தம் கண்டிப்பாக இருக்குது. அண்ட் ஐ திங்க் இந்த படத்துக்கு அப்புறம் வந்து ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் சைல்ட் ஷுட் ரியலி கம் அப். ஆடியன்ஸஸ் ஒத்துக்கணும். பிகாஸ் ஹீ இஸ் ஸோ க்யூட் ஆன் ஸ்க்ரீன். அதை நான் பார்த்தேன். ரொம்ப க்யூட்டு எக்ஸ்ப்ரெஷன்ஸு, ஆக்டிங்கு, பர்ஃபார்மன்ஸு, அண்ட் ஆஸ் அ ஹியூமன் பீங், ஆஸ் அ சைல்டு ரொம்ப நல்ல பையன். ஸோ ஐ ரியலி காட் பிளெஸ் ஹிம். அண்ட் ஆல்சோ நாகதுர்கா, ஷீ இஸ் ஆல்சோ வெரி நைஸ். இது என்னமோ தெரியல, இந்த ஹோல் டீமுமே வெரி வெரி குட் பீப்புள். அது வெரி ரேராக நம்மளால் சொல்ல முடியும்ல, குட் பீப்புள். நிஜமாக நான் வந்து எந்த ப்ரெஸ் மீட்டில் நான் சொன்னேன்னு எனக்கு தெரியல. அந்த கன்னில் வந்து எனக்கு அந்த ஃபீல் இருந்தது. எவ்ரிபடி வாஸ் அ குட் பர்சன் ஹூ ஐ நியூ. ஸோ தட் குட் பீப்புள் ஒன்றா சேர்றதுங்கிறது ஒரு பெரிய ஒரு எனர்ஜி. தினேஷ் சாரும் சரி, ரொம்ப ஜென்யூன், ரொம்ப ஒரு டிசிப்ளின்ட், ரெஸ்பான்சிபிள் அண்ட் வெரி வெரி ப்ரொஃபஷ்னல். நம்ம தனஞ்சயன் சார் எப்படி தான் சினிமாவில் இப்படியும் பொழைக்கிறாருன்னே தெரில, அவ்வளோ இன்னசென்ட். சம்டைம்ஸ் ஐ டோல் ஜோவிகா எஸ்டர்டே, ஐ வாஸ் சேயிங், சார் இவ்வளோ பெரிய ஒரு ஆள், இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியல், இவ்வளோ விஷயங்கள் தெரியுது, ஆனால் ஹீ ஸோ இன்னசென்ட். சின்ன விஷயங்களை ரசிக்க தெரிஞ்சவங்க என்றைக்குமே வந்து பயங்கர பெரிய விஷயம். சினிமாவில் வந்து நம்ம பார்க்குறதே மிகப்பெரிய விஷயம். அதில் வந்து நான் அவரை ஒரு பொக்கிஷமாக பார்க்குறேன். ரியலி ஐ எம் லைக், ஐ அட்மயர் ஹிம். ஹவு கேன் ஹி பி ஸோ இன்னசென்ட் அப்படின்னு. அதை தாண்டி சக்ஸஸ் இருக்குது அப்படின்னா அவ்வளோ ஒரு பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக இருக்குது. மகேஷ் டைரக்டர் வந்து அகெயின் அனதர் வெரி ஸ்வீட் பர்சன். ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நான் வந்து ஸ்வீட்டுன்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து ஐ ரியலி கனெக்டட் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. இந்த தெலுங்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க பார்த்துருக்காங்க, அவங்க சொன்னாங்க அமேசான் ப்ரைம் வாங்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் டப்பிங் வந்து 2 லாங்குவேஜ் பண்ணப்போ நான் பார்த்தேன். எனக்கு நிறைய இடத்துல சிரிப்பு வந்தது. பட் தெர் இஸ் அதர் போர்ஷன்ஸ் ஆல்சோ. ஸோ ஒன்று தான் கேட்குறேன், எப்போவுமே மீடியாட்ட கேட்குறது தான், நீங்கள் கண்டிப்பாக படத்தை பார்க்கும்போது ஒரு கரெக்டான மனநிலையில் பார்த்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி ஒரு ஒழுங்கான ஒரு கரெக்டான ரிவ்யூ கொடுங்க. உங்களை பொய் சொல்லலை, உங்களை நிஜம்தான் சொல்கிறோம். ஆனால் நிஜத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து, ஜூலை 10 வந்து படம் ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ஸில் வேர்ல்டு வைட். ஸோ ஒரு நல்ல சப்போர்ட் கொடுங்க. ஐ திங்க் பவிஷ் டிசர்வ்ஸ் இட் அண்ட் மகேஷ் ராஜேந்திரன் டிசர்வ்ஸ் இட். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ்மா. ரொம்ப கைண்டாக சொன்னீங்க வனிதா மேம். மிக முக்கியமாக பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். ஏன்னா ஒரு புது அட்டெம்ப்ட். கண்டிப்பாக 120 பேரை கூப்பிட்டு வந்து படத்தை காமிச்சோம். அதாவது ஆடியன்ஸாக 20 பேர். அவங்களாம் அவ்வளோ ரசித்து பார்த்துட்டு கடைசியில் எங்களெல்லாம் வாழ்த்து சொல்லி நல்லா என்டர்டெய்னிங்காக படம் இருந்தது. அப்புறம் அவங்களுடைய சின்ன சின்ன சஜஷன்லாம் சொல்லும்போது டைரக்டர் உடனே ஓடி போய் இதெல்லாம் பண்ணிடலாம், இன்றைக்குள்ளே பண்ணிடலாம், ஊடகத்துக்கு காமித்துக்கு முன்னாடி நான் ஃபைனல் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பரபரப்பாக உழைச்சிட்ருக்காரு. கடைசியில் உங்களுக்கு நீங்கள் படம் பார்க்கும்போது அவரால் பெஸ்ட்டாக என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுக்க போகிறாரு. அது உங்களுக்கு பிடிக்குன்ற நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கோம். தமிழில் நாங்கள் நாகதுர்கா அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஒரு டிசிப்ளினான ஆக்ட்ரஸ். நான் வந்து மேடம் ஷாலினி அஜித்குமாரோட நான் பணியாற்றிருக்கேன். நாங்கள் வந்து மியூசிக் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது நான்
சரிகமாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் மேடத்தோடு சேர்ந்து மாதவன் சாரும் அண்ட் மணியத்தனம் சாரும் சேர்ந்து அலைப்பாயுதை படத்துக்காக பல ப்ரொமோஷன் நாங்கள் போயிருக்கோம். மணியத்தன் சாரை வந்து நான் மியூசிக் வேர்ல்டு அப்புறம் லேண்ட்மார்க் இப்படிலாம் ஸ்டோர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த காலகட்டத்தில் நான் அதுக்கெல்லாம் கூட்டு போயிட்டு ப்ரொமோஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஹைதராபாத் போய் கூட்டு போயிருந்தேன். அப்போது ஷாலினி மேடனுடைய இதெல்லாம் எனக்கு தெரியும். அப்புறம் என்னை கல்யாணத்துக்கு அவங்க இன்வைட் பண்ணாங்க. அந்த வெட்டிங் அப்போ தான் அவங்க வந்து கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்போ என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் வெட்டிங் கண்டிப்பாக வந்துருங்க அப்படின்னாங்க. அலைப்பாயுதை படத்த பிறகு அந்த நேரத்தில் நான் எப்படி ஒரு டிசிப்ளினான ஆக்ட்ரஸ், கமிட்டடான ஆக்ட்ரஸ், அதை விட முக்கியமாக இது ஒரு தொழில், இதுக்காக நான் வந்திருக்கேன், நான் ஒரு பெர்ஃபார்மர், அது மட்டும் தான் நான் வந்து கமிட்டடாக இருப்பேன் அப்படின்ற ஒரு டிசிப்ளினான ஒரு ஆக்ட்ரஸ். அப்படி ஒரு 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 டிசிப்ளினோடு வந்திருக்கிறேன். நாகதுர்கா பேச அழைக்கிறேன். நாகதுர்கா இஸ் ரியலி கோயிங் டு கோ பிளேசஸ். அவங்களுக்கான ரெஸ்பான்ஸ் நிறைய தெலுங்கில் வந்துட்டுருக்கு. தமிழையும் இந்த படத்துக்கு பிறகு வரும்னு நான் எதிர்பார்க்குறோம். ஒரு நல்ல கமிட்டட் ப்ரொஃபஷனல் ஆக்ட்ரஸ், நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, ஒரு நல்ல ஒரு டான்ஸர். அவங்களுடைய 250 வீடியோ வந்திருக்குங்க யூடியூப்பில். நம்மளாம் யூடியூப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த 250 வீடியோவில் பார்த்தீங்கன்னா பல வீடியோக்கள் 300 மில்லியன் 500 மில்லியன். என்னடா நடக்குதுன்னே தெரிய மாட்டேது. நானும் எதிர்பார்க்குறது நாகதுர்கா எங்கள் படம் வந்து 500 மில்லியன் படம் பீப்புளெலாம் பார்க்கணுன்னு எதிர்பார்க்குறேன். எப்படி உங்கள் யூடியூப் வீடியோ பார்த்தாங்களோ ப்ளீஸ் கம் அண்ட் ஸ்பீக். இங்கே வந்திருக்கிற கெஸ்ட்ஸ் எல்லாருக்கும், விஐபிஸ் எல்லாருக்கும், மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நாகதுர்கா. டெஃபினெட்லி லைக் எவ்ரி ஒன் சேஸ், இது எனக்கு தமிழில் முதல் படம். ஐ ஹோப் ஐம் அ தெலுங்கு கேர்ள், தெலுங்கு பொண்ணு தான், தெலுங்கானா பொண்ணு தான். ஐ ஹோப் ஆஃப்டர் திஸ் ஃபிலிம் யூ வில் accept me as a Tamil பொண்ணு too. And I would like to thank my director Magesh Rajendran sir and my producers Dinesh Raj sir, Dhananjayan sir for being so supportive and choosing me, making me part of this such a wonderful film. And I wanted to thank Selvaraghavan sir, Pavish, Vanitha ma'am, K.S. Ravikumar sir, and Ramya ma'am, my Santur mom. She doesn't look like my mom actually. I would like to thank each and everyone for being so supportive in the film, and they made sure that I'm comfortable. Everyone in the set, like they made sure I'm comfortable, not in just the sets. They made sure I'm very comfortable in Chennai as well. And I wanted to thank my ADs, Arasan sir, Balaji bro, and Yuvaraj bro, everyone. Thanks for being so supportive and kind. They used to teach me dialogues. They used to follow me. They used to follow up. Like I really want everyone to watch the film, and thanks to Murugan Anna for being supportive. And inga padam vandu July 10th worldwide release agapodhu, so please do come to the theaters. Kandipa vaanga and watch and bless us. Thank you. என்னுடைய அசிஸ்டன்ட் முருகனை கூட தேங்க் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு நிறைய நாள் அவங்க பிக்கப் பண்ணி அவங்க வந்து அவங்கள ஹோட்டலில் ட்ராப் பண்ணி he was very supportive. And Nagadurga, definitely you will go places. Congrats. And இந்த படம் மூலமாக உங்களுக்கு நல்ல பிரேக் கிடைக்கும் எதிர்பார்க்குறேன். பர்டிகுலராக இந்த படத்தில் ஒரு 3 ஏடிஸை வந்து மகேஷ் சொல்லியிருந்தார். அவங்க 3 பேருமே அது பிறகு வந்து பாலாஜி அண்ட் ஒன் மோர் யுவராஜ், 3 பேருமே அவ்வளோ கமிட்டடாக எல்லாருமே வந்து ரொம்ப கமிட்டடாக ஒர்க் பண்ணாங்க. அதோட இந்த டீம் வந்து சினிமாட்டோகிராஃபர், நம்முடைய சினிமாட்டோகிராஃபர் என்னுடைய படத்தில் பல படங்களில் பணியாற்றிட்டு வர என்னுடைய சினிமாட்டோகிராஃபர், ஏன்னா அவர் வந்து பிஜி முத்தையா இல்லாமல் நான் படமே பண்ண மாட்டேன். இப்போது படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு, ரீமேட்ச் படம், அதுலேயும் அவர் தான் சினிமாட்டோகிராஃபர். ஃபாக்ஸன் வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம். அவரும் வந்து சூப்பரான மியூசிக் கொடுத்துருக்காரு. ஆர்ட் டைரக்டர் மகேந்திரன், இவங்க எல்லாருமே என்னோட பயணிச்சிட்டே இருக்காங்க. எடிட்டர் வந்து ஸ்ரீகாந்த் சார், ஒரு லெஜெண்டரி, அவர் வந்து பல படங்கள் பண்ணியிருக்காரு. இந்த படத்தினோட எடிட்டிங் ரொம்ப புதுசாக இருக்கும். அவரோட சேர்ந்து ராஜன் அப்படின்னு ஒரு அசிஸ்டன்ட் எடிட்டர் ரொம்ப சூப்பராக இந்த படத்தில் எடிட்டிங் ஸ்ரீகாந்த் சாரோட ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு டீமாக இவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. என் கூட கண்டினியூஸாக இந்த படம் ஆரம்பிச்சிருந்தது ரேகானோட உழைப்பு வந்து கண்டிப்பாக மிக பெருசு. வாழ்த்துக்கள் ரேகா, இப்படியே நீங்கள் தொடர்ந்து சூப்பராக பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் ஜெகதீஷ் டிஜிட்டலி டீம் சூப்பர் டூப்பராக வந்து இந்த டிஜிட்டல் ப்ரொமோஷன்லேருந்து எல்லாத்துக்கும் அவருடைய சப்போர்ட் தான் முக்கியமான காரணம். 2 பேருக்கும் நன்றி சொல்கிறேன். இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு கம்பெனி ஒரு படம் தயாரிக்கிறோன்னா அழகாக நம்முடைய வனிதா மேம் சொன்னாங்க, ஒரு படம் எடுக்கிறதுன்றது எவ்வளோ சேலஞ்சு. அதில் வந்து நம்ம என்ன பண்ணால், அதாவது ஒரு டிசிப்ளினாக ஒரு எஃபர்ட்டாக போடும்போது ஒரு டைரக்டர் வந்து எவ்வளோ அழகாக ப்ரொடியூசரோட பணியாற்றினா நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியும், படத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண முடியும் எந்த டென்ஷன் இல்லாமல். அது பண்ணது வந்து மகேஷ் ராஜேந்திரன். அதுக்கு வந்து நான் வந்து கண்டிப்பாக தயாரிப்பு குழு சார்பில், சினிமா மீடியா அண்ட் கிரியேட்டிவ் இண்டியா சார்பில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவருக்கு வந்து நாங்கள் வந்து அவர் படத்தில் ஒரு டயலாக் வச்சுருக்காரு. ஹீரோ சொல்லுவார், அதாவது என்ன சொல்லுவார்னா,
ரகு எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு gift கூட அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி நாங்கள் சர்ப்ரைஸாக அவருக்கு ஒரு gift கொடுக்குறோம் இந்த மேடையில். உங்கள் முன்னாடி அவருக்கு ஒரு gift கொடுத்து அவர் ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தார். அதனால் அந்த கிஃப்ட்டை வந்து அவருக்கு உங்கள் முன்னாடி கொடுத்து பாராட்டுக்கள் தெரிவிக்கிறோம் நாங்கள் ஆசைப்படுறோம். நீங்களாம் அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும். மகேஷ் ராஜேந்திரன் அவருக்கு gift கொடுக்க நான் செல்வராகவன் சாரையும் கஸ்தூரிராஜ் சாரையும் அவர் gift கொடுக்குமாறு ஆசைப்படுறேன். இல்லை அது ஃபோன் இல்லைப்பா, ஃபோன் இல்லை. அது என்ன இல்லைப்பா, ஃபோன் இல்லை, அது ஃபோன் இல்லை. இல்லைப்பா, இது போஸ்ட் மட்டும் தான் கொடுக்குறோம். அப்படியே இல்லைப்பா, எடுத்துக்க. மெல்லமா. அவர் 17 ப்ரோ வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அந்த 17 ப்ரோ வந்து நம்முடைய போஸ்டரோட கொடுப்போம். அந்த போஸ்ட்டில் வச்சு அப்படியே வச்சுக்கோங்க. சார் நீங்கள் அவர் யூஸ் பண்ண தான் கொடுக்குறோம். இப்படி தினேஷ் சார் இப்படி வாங்க. இல்லை சார், அவர் படம் நடுவில் வந்து முடிக்கும் போது எங்களை கேட்டது என்னென்னா, எனக்கு வந்து சார் வீடியோலாம் ரெஃபரன்ஸ்க்காக ஒரு ஐஃபோன் தான் நல்லாயிருக்கு சார். நான் யூஎஸ்லேருந்து வந்தேன் ஜனவரி. வந்தோடனே இந்த ஃபோனை எனக்கு என் மகள் கொடுத்தா, நான் வாங்கலைங்க, என் மகள் கொடுத்தமிச்சா ஒரு கிஃப்ட்டாக. இது பார்த்தோன்னே சார் இந்த மாதிரி ஒரு ஃபோனு தான் நல்லாயிருக்கு சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன் இந்த மாதிரி ஃபோன் யூஎஸ்லேருந்தே உனக்கு வரவழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மகள் இப்போ திருப்பி வந்தபோது அவங்க உனக்காக வாங்கியிருந்தாங்கப்பா. ஸோ அதே மாதிரி வாங்கிட்டு கொடுத்துட்டு போனாங்க. ஸோ உங்களுக்கு வாழ்த்துக்கள். இதே ஃபோன் வேணும்னு கேட்டபடி இதே மாதிரி கொடுத்து போயிருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள். எதுக்காக நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணோன்னா, இது ஒரு பப்ளிசிட்டிக்காக இல்லை, ஊடகங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு இயக்குனர் ஒரு ப்ரொடியூசரோட சேர்ந்து பயணிக்கும் போது அந்த பயணம் எவ்வளோ இனிமையாக இருக்கும். ஒரு படைப்பாக மக்களுக்கு எப்படி பிடிக்குது, உங்களுக்கு எப்படி பிடிக்குதுன்றது எங்களுக்கு ஜட்ஜ் பண்ண முடியாது, யாருமே ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒரு திரைப்படம் என்பது ஒரு டிசிஷன் தான். நாங்களாம் சேர்ந்து ஒரு 20 பேர் சேர்ந்து ஒரு படத்தை எடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். அது பிடிச்சிருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுவரையும் நாங்கள் யாருக்கெல்லாம் இந்த படத்தை வியாபாரம் பண்ணோன்னு கொண்டு போய் காமிச்சோமோ அவங்களுக்கெல்லாம் படம் பிடிச்சிருந்தது. இப்போ உங்களுக்கும் பிடிக்குன்ற எதிர்பார்ப்போடு இருக்கும். அப்படி ஒரு திருப்திகரமான ஒரு படம் கொடுத்த இயக்குனர் டிசிப்ளினாக டைமில் படத்தை முடித்து அழகாக நாங்கள் ஒரு டெட்லைனை வந்து ரொம்ப பரபரப்பாக படத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். இந்த தேதிக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். அதுக்கு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி டே அண்ட் நைட் உழைச்சி அவருடைய டீமோட தூங்கவே இல்லை பல நாட்கள் மகேஷ். ஸோ அப்படிப்பட்ட உழைப்புக்கு ஒரு சின்ன ஒரு அங்கீகாரம் தான், சின்ன ஒரு அங்கீகாரம். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஃபோனாவது கொடுத்து உங்களை அங்கீகாரம் பண்ணோம் நாங்கள் ஆசைப்பட்டோம், நானும் தினேஷாரும். அதை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் மகேஷ். வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த ஃபோனை தாண்டி மிகப்பெரிய கிஃப்டெல்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த படத்தோட வெற்றி தீர்மானிக்கும். அந்த வெற்றி இப்போது நாங்கள் காத்திருக்கிறோம். அண்ட் இந்த நேரத்தில் நம்மளாம் எதிர்பார்க்குற செல்வராகவன் சாரை பேச அழைக்கிறேன். இந்த படத்தில் ஒரு தூணாக இருக்கிற செல்வராகவன் சாரை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். அவருக்கு ஒரு ஃபோன் என்ன சார், எனக்கு கார் ரொம்ப பிடிக்கும். அதான் சார், சார் பெரிய வெற்றி சார், கார் சார். எல்லாம் பெரிய வெற்றி பெற்றா கார். ஓகே, கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். என்ன காருன்னு தெரிஞ்சால் அப்படி சொல்ல மாட்டார். ஃபஸ்ட்டு போகும்போது கதை கேட்டால் எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆச்சு. இந்த ஜென்ரேஷன் அவங்களோட இது அந்த பசங்க படுற பாடு, நம்ம அந்த பொண்ணுங்க கோ த்ரூ தி எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ரியலாக சொன்னாங்க. நானும் நிறைய போராடலாம் பார்த்துருக்கேன். இன்றைக்கி பசங்க இது எல்லாம் அதான் அவங்ககிட்ட சொன்னேன், ரொம்ப கனெக்ட் பண்ணிப்பாங்க, இது எனக்கு கனெக்ட் பண்ணிப்பாங்க, அதில் பெரிய நம்பிக்கை இருக்குது. ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ண போகும்போது இது ஒரு செட்டே ஒரு மாதிரி, அவங்க ஒரு பக்கம் டைலாக் படிச்சுக்கிட்டே இருக்காங்க, இந்த பக்கம் ஒரு பவிஷ் வந்து ஏதோ பண்ணிகிட்டே இருக்காரு, டக்கு 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 டக்குன்னு முடிக்கிறாங்க. இது இந்த மாதிரி ஐ திங்க் வந்தாங்க 30 நாள் 35 நாள் முடிச்சிட்டாங்க. I think that's how future cinema would be like. அவ்வளோதான் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு
நீங்கள் பாருங்கள். ஐ திங்க் யூ வில் லைக் த ஃபிலிம், யூ வில் லவ் த ஃபிலிம் ஆக்சுவலி. தேங்க்ஸ். சார், மீடியாலாம் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கணும் தான் நாங்கள் வந்து உங்களை ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி வர சொன்னோம். சில கேள்விகள் மட்டும் பதில் சொல்லுங்கள் சார், அப்புறம் நாங்கள் மீதி பேர்லாம் பேசுவாங்க. மீடியாக்கள் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் சார் கேட்கலாம். செல்வராஜ் சார். சார் சார் தனுஷை வந்து உருவாக்குனதில் உங்களுக்கு பெரும் பங்கு உண்டு. முதல் 2 படங்கள் அவ்வளோ தூரம் நீங்கள் செதுக்கி அவரை கொண்டு வந்தீங்க. இன்றைக்கி தேசிய விருது வழக்கு வாங்கியிருக்காரு. தம்பி வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்தே தூக்கி வளர்த்த தம்பி. அவருக்கும் இவருக்கும் என்ன ஒற்றுமை இருக்குது? இவர் தனுஷ் மாதிரி வருவாரா? எப்படி நடிக்கிறாரு? ஏன்னா கூட நடிச்சிருக்கீங்க, அந்த அனுபவத்தை சொல்லுங்களேன். இவர் பவிஷ், அவர் தனுஷ், அவ்வளோதான். 2 பேருமே அவங்க பாட்டுக்கு அப்பயே தனுஷ் பார்த்தீங்கன்னா சும்மா யாருமே அப்படி வந்துட முடியாது. அவர் பயங்கர ஹார்ட் ஒர்க்கு. அங்கேருந்து உருளணும், அந்த 40 அடி மலையிலேருந்து உருண்டு வருவார், இது பண்ணுவார். ஸோ சேம் குவாலிட்டி இவர்கிட்டையும் பார்த்தேன். அதுக்காக மலையிலேருந்து உருள சொல்லலை நான். பட் இஸ் ஆல்சோ வெரி ஹார்ட் ஒர்க்கிங். படிச்சுட்டு இது பண்ணி என்னடான்னு 5 பேஜ் டைலாக பேசுகிறாரு டக்குன்னு. ஸோ அதுதான் நான் பார்க்குறது. ஃபஸ்ட் நாளே வந்து அவரை நீங்கள் அடிச்சிட்டிங்களாமே சார்? ஆமாங்க, வேணுட்டு தான் அடித்தேன். ஐ திங்க் தட் கேரக்டர் ஐ திங்க் டிமாண்டட் இருந்தது. நான் அது வலிக்காத மாதிரி தாங்க அடித்தேன். அதை பெருசாக அப்படி பண்ணிட்டாங்க. ஹலோ சார், இங்கே 20 இயர்ஸ் பிஃபோரே வந்து அப்சசிவான லவ் பற்றிலாம் நீங்கள் வந்து ஸ்டோரி பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த ஜென்சியோட லவ் உங்களுக்கு புரியுதா? அதை பற்றி கதை ஏதாவது எழுதணும் அப்படின்னு எழுதியிருக்கீங்களா? உங்கள் சைடில் இருந்து ஒரு லவ் படம் எப்போ நாங்கள் எதிர்பார்க்கலாம்? பண்ணியிருக்கோம். ஜிவி பிரகாஷ் நடிச்சிருக்காரு. 80% முடிஞ்சிடுச்சு. இம்மிடியட்லி யூ வில் சி மை டேக் ஆன் ஜென்சி ஃபிலிம். எனக்கு ஜென்சிலாம் நம்பிக்கை இல்லைங்க. ஸோ இந்த காலத்துக்கு என்ன, அவ்வளோதான். எனக்கு ஐ ஷுட் லவ் த ப்ராசஸ், அவ்வளோதான். வனிதா மேடம். செல்வா சார் மட்டும் தான் Q&A இல்ல. செல்வா சார் கிளம்புறாரு, அதனால தான். அப்புறம் செல்வா சார் கேட்கலாம். செல்வா சார், ஆக்சுவலாக நீங்கள் வந்து தனுஷ் சாருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ரவுடிசம் படம் யாருமே அந்த மாதிரி கொடுத்ததே இல்லை. அந்த படம் ஏன் அப்படியே அடுத்த கட்டத்துக்கு நகராமல் இருக்குது? ஒருவேளை பவிஸுக்கு அது வருமா? அதே போல் காதலுக்காகவும் அவர் தான் பயங்கரமாக நீங்கள் முக்கோண காதலும் நல்லா காமிச்சிருப்பீங்க. ஸோ பவிஸுக்கு பண்ணால் ரவுடிசமா இல்லை காதலில் இறங்குவீங்களா? தனுஷ் சாருக்கு ரவுடிசம் படம் இப்போ யாருமே எடுக்கலை இன்னும் அந்த அளவுக்கு. ஸோ அதே போல் காதலும் தனுஷை வச்சு முக்கோண காதல் வேறு லெவலில் கொடுத்துருப்பீங்க, காதல் கொண்டேனும். ஸோ ஒருவேளை பவிஸை வச்சு எடுத்தீங்கன்னா ரவுடிசம் முதல்ல எடுப்பீங்களா இல்லை காதலை புளியறதுக்கான வாய்ப்பு கொடுப்பீங்களா? ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டினுங்க. அந்த டைமில் என்ன தோணுதோ எதுக்கு வேணுமோ அடாப்ட் ஆவாருன்னு நினைக்கிறேன். செல்வா சார், வாழ்த்துக்கள் சார். அப்புறம் நீங்கள் எடுத்த படங்களில் வந்து உயிருக்கு உயிரான லவ் அப்படின்ற அளவுக்கு தான் அவங்க காதல்லாம் இருந்தது. அப்போ எடுத்த காதல், நீங்கள் எடுத்த படங்களும். பட்டு இந்த படம் ஆகட்டும், இதுக்கு முன்னே 2-3 படங்கள் வந்திருக்கு. எல்லாமே காதல் வந்து பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் பழி வாங்குற மாதிரி தான் காதல் போகுது. இப்போ உள்ள காதல் அப்படி மாறி போச்சா? காதல் இருக்கா இல்லையா? இந்த படத்துலையும் முதல்ல இவர் வந்து ரைடு கொடுக்குறாரு வண்டியில் உட்கார வச்சு, பின்னால் பழி வாங்குற மாதிரி நீ அதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ட்ரெய்லரில் தெரியுது. இப்போ உள்ள காதல் இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கள் சார். இனிமேல் உள்ள காதல் எப்படி இருக்கும்? அதுக்கு நான் ஃபஸ்ட்டு லவ் பண்ணணும். ஸோ ஏதாவது தேடி ஒருத்தரை பிடிச்சி நான் லவ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். ஐ திங்க் லவ்ன்றது இட்ஸ் ஐ திங்க் பர்மனண்ட். நம்ம எதையுமே இல்லாமல் பண்ண முடியும். இப்போ அதோட ஒரு வேரியேஷனாக இது ஒன்று இருக்குது. இப்போ அதுவும் மாறும்.
அடுத்த ஜென்ரேஷன் வேறு மாதிரி வரும், வேறு மாதிரி வரும். லவ்வோட பேர் தான் மாறிட்டே போருமே தவிர லவ் இஸ் எவர் லாஸ்டிங். சொல்ல சார், காதல் கொண்டேன் பார்ட் 2 வருது அப்படின்னாங்க. பார்ட் 3 வந்து பவிஷ் வச்சு ஏதாவது எடுக்க ஐடியா இருக்கா? அதுக்கு செட்டாக பார்ட் 2வே நான் சொல்லலை. செல்வா சாருக்கு வந்து 3 o'clock ஒரு மீட்டிங் இருந்தது. நான் தான் ரொம்ப பிடிவாதம் பண்ணி இங்கே வர சொன்னேன். ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவர் அனுப்பிச்சிட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். ஏன்னா அவர் அந்த பர்சனல் கமிட்மெண்ட்டை மிஸ்ஸே பண்ணக்கூடாது. வில் டேக் ஒன் குரூப் ஃபோட்டோ வித் சரி. மகேஷ் உட்கார் சார். தன்னுடைய பேரன் என்கிட்ட வந்து அடிக்கடி அவர் ஃபோன் பண்ணி கேட்குறது என்னென்னா, பவிஷ் எப்படி நடிச்சிருக்கார், பவிஷ் இது. நான் அந்த ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்து அனுப்புவேன் கஸ்தூரி சாருக்கு. பையன் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கான்னு அவருக்கு ரொம்ப பெருமை. தன்னுடைய பேரன் வந்து அவர் வந்து ஒரு வார்த்தை வந்து ஒரு இன்டர்வியூவில் சொன்னார். அதாவது முதல் பேரன் அப்படின்னா பவிஷ் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொன்னார். ஸோ முதல் குழந்தை, முதல் பேரன் பவிஷனுடைய சாங்ஸை பார்த்தீங்க, ட்ரெய்லர் பார்த்தீங்க, எப்படி வராருன்னு நினைக்கிறீங்க? நிறைய ஸ்டில்ஸ் அப்போயே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். நீங்கள் வந்து உங்கள் பேசுகிறேன் சார். கஸ்தூரி சார் ப்ளீஸ் கம். மேடையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வணக்கம். மீடியா பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா நீங்கள் தான் அந்த படத்தை ஓட வைக்க போகிறீங்க. உங்களுக்கு தான் நன்றியோட வணக்கம் சொல்லணும். இந்த மேடை நீங்கள் எத்தனையோ விழாக்கள் பார்த்துருப்பீங்க, சில நாள் இங்கேயே கூட படுத்துருந்துருப்பீங்க. நானும் சமீப காலமாக எத்தனையோ நாள் இங்கே இருந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் மேடையாக இதை நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. இன்றைக்கி நான், என் மகன், என் பேரன் ஒரே மேடை. இது சினிமாவில் ரொம்ப பேருக்கு கிடைக்கணும். ஆனால் இன்றைக்கி எனக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து அவ்வளவு சாதாரணமாக இந்த இடத்துல வந்து டக்குன்னு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க. ஆனால் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நாங்கள் பட்ட கஷ்டங்கள், நாங்கள் இழந்த இழப்புகள், மேக்ஸிமம் தனஞ்சயனுக்கு எல்லாமே தெரியும். அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். சும்மா வந்து இந்த இடத்துல டக்குன்னு நிற்க முடியாது. அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியமான காரணம். என் முதல் படத்தில் என் ராசாவின் மனசிலையிலிருந்து உங்கள் ட்ராவல் என் கூட இருந்துக்கிட்டே இருக்குது. இல்லை ரொம்ப பேர் என் கூட பயணப்பட்டிருப்பாங்க. இருந்தாலும் இன்றைக்கி இந்த மேடை ரொம்ப ஸ்பெஷலாக அமைஞ்சதுக்கு தனஞ்சயனுக்கு ஒரு ரொம்ப நன்றி. தயாரிப்பாளர் தினேஷ்ராஜ், இந்த பேர்களை இப்போ தான் காதில் வந்ததுனால கொஞ்சம் இயக்குனர் மகேஷ் அவருக்கு ஒரு தேங்க்ஸ். இது எல்லாத்தையும் விட இதுக்கு ஒரு காரணமாக இருந்த பவிஷுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லித்தான் ஆகணும். இல்லாட்டி அவன் இல்லைன்னா நான் இங்கே ஏன் வரப்போகிறேன். வனிதாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்க வந்து பிரியாணி கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க, நமக்கு இன்னும் வரல. இது அதுக்கு பதில் நீ எனக்கு ஆந்திராவில் ஊறுகாய் கொடுத்தியே நேற்று. அந்த பொண்ணு, அவங்க பேர் என்ன? நாகதுர்கா. அருமையான பேருமா, சூப்பர் நேம், நல்லா பண்ணியிருக்கீங்க. அங்கே ரெண்டு பேரும் ஒரு இளமையின் துள்ளல். லவ் ஓ லவ். முந்தா நாள் இதை பற்றி தெலுங்கில் போய் தப்பாக அங்கே பேசினோம். இன்றைக்கி இங்கே வந்து லவ் ஓ லவ்னு சொல்லிகிட்ருக்குறோம். நிஜமாக படம் பார்த்து தான் இந்த படம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த டைட்டில் ஒன்று போதும், லவ் ஓ லவ். லவ் லவ் லவ்னு அலையிறாங்கிறது தான்ங்கிறது லவ் ஓ லவ்னே தெரியுது. இல்லாட்டி அப்படி ஒரு டைட்டில் வைப்பாங்களோன்னு தெரில. டைரக்டர் தப்பா? கரெக்ட் தானா? கரெக்ட். அப்படி தான் எல்லாருமே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. பட் ஒர்க்கு யாருமே புதுசுன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் நல்லா இருக்குங்கிறதுக்கு எது உதாரணம் தெரியுமா? ஒரு படம் முடிஞ்சாக்க இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, ஒரு ஷெட்யூல் முடிஞ்சாலே ப்ரொடியூசரும் டைரக்டரும் முகம் பார்த்துக்கிறது கஷ்டம். இன்றைக்கி படம் முடிஞ்சிருச்சு, நாளை கழித்து ரிலீஸ் ஆக போகுது.
டைரக்டருக்கு மேடையில் ஃபோன் பரிசு கொடுக்குறாங்க. இதை விட என்ன வேணும் இந்த படம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. உண்மையிலே ப்ரொடியூசர் தினேஷ் ராஜ் அதிர்ஷ்டசாலி தான். எப்படி செலக்ட் பண்ணுறாருன்னு தெரில. இன்னொன்று அவரை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். நான் ரொம்ப நாள் அவர் யாரோ ஜிம் பாய் போல் இருக்கு, இப்படி இருக்காரு. அந்த காலத்துல எல்லாம் ப்ரொடியூசர் வர்றாருன்னா எல்லாருமே எழுந்து நிற்போம், எல்லாரும் ப்ரொடியூசருக்கு பயப்படுவோம். இன்றைக்கி அப்படி கிடையாது. ப்ரொடியூசர் எங்கே இருக்காருன்னு தெரியாது. அவர் எங்கே இருக்காருன்னு தெரியணுங்கிறதுக்காகவே ப்ரொடியூசரை பார்த்து பயப்படணுங்கிறதுக்காக இப்படி தோற்றத்தை வச்சுருக்காருன்னு நான் நினைக்கிறேன். எங்கே நின்னாலும் தெரியும் அவரை. இந்த யூனிட்னுடைய இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. வெஸ்ட் மாம்பலத்தில் எங்கேயோ பூஜை போட்டாங்க. நானும் என் துணைவியாரும் போயிருந்தோம். இப்போ அதுக்குள்ளே ரிலீஸுங்கிறாங்க, தெலுங்கு டப்பிங்குங்கிறாங்க. எப்போ டப் பண்ணாங்க, எப்போ அங்கே போய் பார்த்தோம், அங்கேயும் பாட்டுக்கிட்டெல்லாம் காட்டுறாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு தாங்க. டைரக்டர் சார் உங்களுக்கு ரொம்ப இல்லை, ப்ரொடக்ஷனை வந்து சப்போர்ட் பண்ண வைக்கிறது நம்ம தான். டைரக்டர் கேன் டூ எனி திங். உங்கள் டீம், டைரக்டர் டீம். சரி சரி. அப்போ ப்ரொடக்ஷன் டீம் சப்போர்ட் பண்ணலையா? ப்ரொடக்ஷன் டீம் ஓகே இருந்தால் கூட இவ்வளவு சீக்கிரமெல்லாம் இப்போ படம் எடுக்கிறது சும்மா படம் முடிஞ்சிட்டா கூட கேமரா போட்டு சுற்றிக்கிட்டு ஃபிலிமே போடாமல் கூட இழுத்துக்கிட்டு ஷூட்டிங் என்னத்தையா பண்ணிக்கிட்டு அவ்வளோ சீக்கிரம் முடிச்சக்கூடாதியா. அவங்களுக்குள்ள டிஸ்கஷனே ஏதேதோ போய்கிட்டு இருக்கு இன்றைக்கி. நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் வெளிப்படையாக அந்த படத்தை முடித்து அந்த ப்ரொடியூசர் லாபமாக இருக்காரா இல்லை சமமாக இருக்காரா என்னன்னு இன்னும் தெரியல. அது மட்டும் ரகசியமாகவே இருக்குது சினிமாவில். உங்களை பாராட்டணும், இல்லாட்டி இவ்வளவு ஒரு கிடைக்காது. நீங்கள் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக தான் இருந்திருக்கீங்க. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது இந்த படத்தை பற்றி? பாட்டுகள் அருமையாக இருக்குது. ஒரு 3 தடவை 4 தடவை பார்த்துட்டோம். கமலா தியேட்டரில் ஒரு தடவை, ஹைதராபாத்தில் ஒரு தடவை, இங்கே ஒரு தடவை. 3 தடவையும் போர் அடிக்காமல் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த பீட்ஸ், இளமையும் துள்ளலும் உற்சாகமும் பருவமும் காதலும், இது யாருக்குங்க பிடிக்காது? எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாரும் வெற்றி அடையணும். இதில் இன்னும் முக்கியமாக சொல்லணுன்னா செல்வராகவன் அவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும். அவர் போயிட்டார். அவர் இருந்தால் கொஞ்சம் சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டே இருந்திருப்பேன். இப்போ சொல்லலாம். இங்கே 3 பேர் இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்கோம்னா இதில் செல்வராகவன் தான் சினிமா பிடிச்சு வந்தவர். தனுஷுக்கு சினிமா பிடிக்காது. 5-6 படம் பண்ணுற வரைக்கும் அவருக்கு சினிமா பிடிக்காது. என்னை விட்டுருங்கப்பா நான் போயிடுறேன், என்னை விட்டுருங்கப்பா நான் போயிடுறேன்னு தான் வருவார். நான் துள்ளுவத இளமையை கூட்டிகிட்டு போகும்போதெல்லாம் ஷார்ட்டில் வந்து அழுதுகிட்டே தான் நடிப்பார் அவர். செல்வராகவன் படிக்கும்போதே அவர் ரொம்ப பெரிய படிப்பாளிங்க. இன்னும் சொல்லப்போனால் எங்கள் வீட்டிலே அவர் தான் அதிகம் படிப்பாளி. இல்லைப்பா, அவர் தானே, மாமா தானே அதிகம் படித்தவர். மெடலிஸ்ட்டு, பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர். அவர் என்ன பண்ணார், செகண்ட் இயர் படிக்கும்போதே நான் என்ன ஒரு வீட்டில் ஒரு கொள்கை வச்சுருந்தேன்னா, அப்பாடி சினிமாவுக்கு யாருமே நம்ம பிள்ளைங்க வந்துடக்கூடாது அப்படின்னு. சார் நான் கொஞ்சம் அதிகமாக பேசணும், நிறைய பேசவா? டைம் இருக்குது. நம்ம பிள்ளைங்க சினிமாவுக்கு வந்துடக்கூடாதுடா சாமின்னு சொல்லிட்டு அவங்கள ப்ரிவ்யூ ஷோவுக்கு கூட கூப்பிட்டு போக மாட்டேன். அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு. இப்படி இருக்கிறப்போ அவர் செகண்ட் இயர் படிக்கும்போது ஒரு நாள் அப்படியே ஹைன்னு வந்தார். அப்படியே அந்த புக்கை தூக்கி அப்படியே ஸ்டைலாக விட்டு எறிஞ்சார். அப்படியே உட்காந்துட்டார். அப்பா நோ காலேஜ். என்னடா செகண்ட் இயர் தானே போயிருக்க? இல்லைப்பா நோ காலேஜ். அப்புறம் ஆனால் பக்குங்குது. ஏன்னா அந்த என்ஜினியர் ஷீட் வாங்கிறதுக்கு நான் பட்ட கஷ்டத்தை விட அவங்க அம்மா விஜயலட்சுமி பட்ட கஷ்டம் இருக்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சீட்டு வாங்கணும். இப்போ நீ என்னடா சொல்கிற? இல்லைப்பா சினிமா தான். அப்போது எனக்கு டக்குன்னு கோவம் வரல. நான் ரொம்ப எமோஷ்னல் பர்சன். நான் கோவம் உடனே வந்துடும். கோவப்படாமல் சடன்னாக யோசிக்கிறேன், என்னடா செய்கிறது, படிப்பு போயிடுமேன்ட்டு. தம்பி, சினிமா
உங்கள் அப்பாவுக்கு முன்னாடி இருந்தது, உங்கள் அப்பா காலத்துலையும் இருக்குது, உங்கள் அப்பாவுக்கு பின்னாலேயும் இருக்கும். டிகிரி அப்படி இல்லை ராஜா, இப்போ போச்சுன்னா மறுபடியும் வராது உனக்கு. இன்றைக்கி எங்கேயாவது பியூனாக போகணுன்னா கூட ஒரு டிகிரி தேவைப்படுது. நீ ஒரு டிகிரி வாங்கிட்டு வா, நான் உன்னை சினிமாவில் எங்கேயாவது சேர்த்து விட்றேன். இது வந்து சத்தியமாக சொல்கிறேன், போய் அவனை ஏமாற்றி காலேஜுக்கு போய் வைக்கணும். அதுக்கப்புறம் ஒன்றுமே பேசலை. அடுத்த நாள் காலேஜுக்கு போயிட்டார். பார்த்தா நல்ல மார்க், என்ஜினியர் ஆகிட்டார். ஓ, நான் என்ன பண்ணேன், இதுக்கு இடையில் ஒரு அமெரிக்காவுக்கு அனுப்பிடலாம் அப்படின்ட்டு ஐடியாலாம் பண்ணி வச்சுட்டேன். அப்போ நான் சொன்னேன், இப்போ இந்த மாதிரி சிகாகோவில் ஏதோ ஒரு இது ஃபிலிம் கோர்ஸோடு சேர்ந்து அப்படி சொன்னால் தான் அமெரிக்காவுக்கு போனான்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தேன். அவர் என்னை நாடு கடத்தணுன்னு பிளான் பண்ணுறீங்களா நீங்கள் சொன்னதை நான் செஞ்சுட்டேன், நான் சொன்னதை நீங்கள் செய்யுங்க, சினிமா தான். அதுக்கப்புறம் யாருக்கிட்ட சொன்னாலும் சேர்த்துக்க மாட்டாங்க. என்னைய உன் மகன் எனக்கு எப்பயா திட்டுறது. ரவிக்குமார்ட்டெல்லாம் கேட்டேன். ரவிக்குமார் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. அவரும் நானும் ஒரு படத்தில் வேலை செஞ்சுருக்கோம். இப்போ இன்றைக்கியாவது வச்சுக்கையா அவனை, நான் கண்டபடி திட்டுவேன் என் அசிஸ்டன்ட் டைரக்டரை. கோவப்பட்டா உன் மகனை நான் எப்படி திட்டுறது. இப்படி ஒவ்வொரு காரணம் ஒவ்வொருத்தருக்கு. யாருமே சேர்த்துக்கல. பாலச்சந்தர் சார்கிட்ட போய் ரெக்வெஸ்ட் பண்ணி, சார் அவனுக்கு சினிமா புரியல, நான் உங்ககிட்ட அனுப்புகிறேன், சினிமா வேண்டான்னு அட்வைஸ் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி பாலச்சந்தர் சார்கிட்ட அனுப்புனேன். ஒரு 2 மணி நேரமாக அவனை காணோம். அவர் பாலச்சந்தர் சார்கிட்டருந்து ஃபோன் வருது. இவங்கிட்ட ஏதோ ஃபயர் இருக்கியா, இவன் என்கிட்ட விட்டு நானே பார்த்துக்கிறேன். இது என்னடா இது, ஒளியை தெரியாமல் தலையாரி வீட்டில் ஒளிஞ்ச கதையாக போய் சினிமா வேண்டான்னு சொல்லுங்கன்னா அவர் இவன்கிட்ட என்னமோ இருக்குங்கிறாரு. இருந்திருக்கலாம், பட் எப்போவுமே குழந்தைங்கள் மேலே பேரண்ட்ஸுக்கு அண்டர் எஸ்டிமேட்டு தான் இருக்கும். நம்ம குழந்தைங்க நம்மளை விட இருப்பாங்களா, நம்மளை விட வசதியாக வந்துடுவாங்களா, இல்லை பெருசாக சாதிச்சிருவாங்களா அப்படின்னு இருக்காது. நமக்கு அப்படி தானே இருக்கும். அவர் இவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டரிக் டைரக்டராக வருவாருன்னு அன்னைக்கு நம்ம எப்படி எஸ்டிமேட் பண்ண முடியும். யார்கிட்டையும் ஒரு ஒர்க் பண்ணவும் இல்லை. அங்கேயும் இருந்துட்டு ஒரு 2 மாதத்தில் வந்துட்டார். இல்லைப்பா அவர் சீரியல் தான் எடுக்கிறாரு, எனக்கு அது மைலேஜ் கிடைக்கல அப்படின்ட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இதில் வந்து நாங்கள் துள்ளுவது இளமை எடுத்து முடித்ததுக்கப்புறம் காதல் கொண்டு எடுக்க வேண்டிய நிர்பந்தம். இது அவங்க அம்மா போட்ட ஒரே கண்டிஷன் தான். ஒரு நாள் நைட்டு ஒரு 2 மணிக்கு நான் உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கும்போது என் டாக்டர் பக்கத்தில் வந்தாங்க. எப்போவுமே எங்கள் வீட்டில் பெண்களுடைய அதிகாரம் தான் அதிகம். எல்லா வீட்லையும் எப்படித்தான் நினைக்கிறேன், எங்கள் வீட்லேயும் எப்படித்தான். அந்த பொண்ணு டாக்டருக்கு படிக்கிற பொண்ணு. என்னம்மா நீ தூங்காமல் நேரத்து வந்துட்டுருக்க? இல்லைப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஒரு கதை சொல்லணும், கேட்பீங்களா? என்ன நீ மெடிக்கல் காலேஜுக்கு போகிறத விட்டுட்டு பொண்ணு ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆகிட்டியா இன்றைக்கி அப்படின்னு. சரி சொல்லு கேட்போம் அப்படின்னு படன்னு ஒரு கதையை சொல்லுவது. எக்ஸலண்ட்டாக இருக்குது ஒரு கதை. இது யாரும்மா சொன்னது? செல்வா சொன்னான். புரிஞ்சிருச்சு, எங்கே சுவிட்சை தட்டினா எங்கே விளக்கு எரியும்னு அவனுக்கு புரிஞ்சிருச்சு. கரெக்டாக அவன் அப்ரோச் பண்ணானா இல்லாட்டி அவங்களே முடிவு பண்ணாங்களே தெரியல. இது செல்வாவுடைய கதைப்பா. அவன் சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு என்கிட்ட சொன்னான், கதை நல்லா இருக்குப்பா. இப்போ என் பெரிய பொண்ணு என்ட்ரி, இவங்க அம்மா, அவங்களும் ஒரு டாக்டர் தான். 2 பேரும் வந்து இன்னும் கொஞ்சம் பயம் அதிகமாகிடுச்சு, ஏதோ வற்புறுத்தல் நடக்க போகுது அப்படின்ட்டு. இதை என்ன பண்ணணும், இந்த கதையை படம் எடுக்கணும். யார்? நீங்கள் தான். யார் நடிக்கிறது? தனுஷ் தான். டைரக்ட் பண்ணுறது செல்வா தான். இது உள்ள இந்த 3வது லேடி என்ட்ரி விஜயலட்சுமி. அவங்க வரும்போது தான் என் பலமெல்லாம் போயிடுச்சு. இனி அங்கே அவங்க சொல்கிறது மட்டும்தான் நடக்கும், நம்ம சொல்கிறது நடக்காது. அவங்க தான் கேட்டாங்க, என்னங்க அவன் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலையாம்மா, இது பணம் எடுக்கிறதுக்கு ஒரு 4-4.5 கோடி ரூபா செலவாகும் அன்னைக்கே. அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் ஆயிருக்கும், படம் பார்த்திங்கன்னா தெரியும் அப்படின்னு. இப்போ எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க விஜயலட்சுமி. நான் சொன்னேன், என்ன ஒரு 2-2.5 கோடி ரூபா இருக்கும், இந்த படம் எடுக்க எவ்வளோ செலவாகும்?
ஒரு 4-4.5 கடன் வாங்குங்க. பொண்டாட்டி சொல்கிற அட்வைஸ் இப்படி எங்கேயாவது சொல்லுவாங்களா யாராவது கடன் வாங்குங்க அப்படின்னு? யார் யாருக்கோ கடன் வாங்குவீங்க, பெத்த மகனுக்காக வாங்க மாட்டிங்களா? அப்படி கடன் வாங்கி வந்தவர் தான் செல்வராகவன். இப்படி இன்றைக்கி வந்து ஒரே மேடையில் உட்கார்ற அளவுக்கு இவரும் அப்படி தான் வந்தார். இவர் வந்து ஒரு நாள் வந்து தாத்தா நான் விஸ்காம் படிக்க போகிறேன் அப்படின்னா, விஸ்காமில் என்ன பண்ண போகிற அப்படின்னா, டைரக்ஷன் கோர்ஸ்னா. இதுக்கு எதுக்குடா நீ விஸ்காம் போகிற? நம்ம வீட்டிலே 3 விஸ்காம் இருக்க. யார்கிட்டையாவது சேர்ந்து கொண்டு தனுஷ்கிட்ட சொல்லி அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் வந்தார் அவர். என்ன படம்ப்பா? திருச்சி ட்ரம்பிள் இல்லைடா அங்கே. அடுத்த படம் அருண் மாதேஸ்வரன் பண்ணது என்னது? கேப்டன். இந்த படங்கள்ல எல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர். ரொம்ப அப்போவே தனுஷ் சொல்லுவார், அப்பா பிரமாதமாக ஒர்க் பண்ணுறான்ப்பா, நல்லா வந்துடுவான் போல் இருக்குது, நல்ல பையன்தான், நல்லா வந்துடுவான் போல் இருக்குன்ட்டு. அப்புறம் திடீர்னு என்ன நினச்சவரை தெரியல, நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அப்படின்னு அவர் கொண்டு வந்து நடிக்க வச்சு இன்றைக்கி இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காரு. உண்மையிலே தனுஷுடைய மோல்டு தான் அவர். ஒரு பையன் நல்ல வீட்டில் செல்லமான பையன். உண்மையிலேயே எங்கள் வீட்டில் 2 பசங்க ரொம்ப கொடுத்து வச்சவனுங்க. செல்வராகவன் முதல் பையன், அவங்க அம்மாவுக்கு உயிர், மற்றவங்களும் அதுக்கப்புறம் தான். இவங்க அம்மா முதல் பெண் குழந்தை எங்கள் வீட்டில், அவங்களும் செல்லந்தான். அவங்க அம்மா மட்டும்தான் என்னை வாடா போடான்னு சொல்கிறவங்க. இவர் முதல் பேர குழந்தை. அவர் டிபியில் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காரு பாருங்கள், இத்தினோண்டு குழந்தைய தனுஷ் கையில் வச்சுட்டு அப்படி சாஞ்சிக்கிட்டு இருப்பார் அவங்க அம்மா தோளில். அந்த கை குழந்தை தான் அவர். கரெக்டு தானேப்பா? அதை மறக்காமல் வச்சுருக்காரு. தேங்க்ஸ்ப்பா. இது என்ன, அந்த ஃபோட்டோவே இங்கே இருக்குது போல இருக்குது. இதை எப்படி காமிச்சா என்ன தெரியும்? இதை மறக்காமல் வச்சுருக்காரு. இந்த குழந்தை தான் இங்கே அவர் இந்த துண்டில் போட்டு, இதெல்லாம் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் எங்கேயோ நினைக்கிறேன், விஜய் ஹாஸ்பிட்டலு, அங்கே வந்து அந்த துண்டில் இருக்கிற குழந்தை. அவர் நம்ப முடியுதா ஏதாவது? எனக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ஸ்டேஜ். என் நிலைமையில் நீங்கள்லாம் இருந்தால் எப்படி இருக்கும்? நான் ஒரு தான் போராடி வந்தேன். போராடம்னா சாதாரண போராட்டம். எனக்குமே சினிமா பிடிக்காது. இந்த சினிமா தான் துரத்தி என்னை பிடிச்சி கொண்டு வந்து ஒரு இயக்குனராக உட்கார வச்சது. சினிமா தனக்கு வேண்டிய கலைஞர்களை தானே தேர்ந்தெடுத்து கொள்ளும் வல்லமை படைத்தது. நீ விலகி போனாலும் உன்னை விடாது, நீ விரும்பி போனாலும் உனக்கு கிடைக்காது. நம்மளோட கெட்டிக்காரன், நம்மளோட ஞானிகள் எத்தனையோ பாரதி ராஜாக்கள், பாக்யராஜாக்கள் இனி கோடம்பாக்கத்தில் சுற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. இது அதிர்ஷ்டமா உழைப்பா தெரியாது. பட் என்னுடைய இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு காரணம் என்னுடைய உழைப்பு, டிசிப்ளின். இன்றைக்கி வரைக்கும் நான் அதிலேருந்து மாறவே இல்லை. இந்த படத்தில் எல்லாருமே அப்படி தான் வேலை செஞ்சுருக்காங்க. ஒவ்வொருத்தர் உழைப்பும் நல்லா தெரியுது ஃப்ரேமில். எந்த ஃப்ரேம்லேயுமே யாருமே கொஞ்சம் அப்படி இருந்த மாதிரி தெரியல. அவ்வளோ நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குன்னு எல்லார் வாயிலிருந்து வருது. ஹைதராபாத்லேயும் சொல்கிறாங்க, கொஞ்சம் பார்த்துட்டு நல்லா வரணும், அதுக்கு நீங்களாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு தான் மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸு, நன்றி. கஸ்தூரிராஜ் சாருக்கு நன்றி. ரொம்ப அருமையாக பேசுனீங்க சார். இன்ஃபேக்ட் வந்து உங்களுடைய ப்ரெசன்ஸும் உங்களுடைய ஸ்பீச் தான் ஹைலைட்டு. அவ்வளோ அருமையாக உங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொன்னீங்க. பேசும்போது அந்த படத்துடைய ஆடியோ ரைட்ஸ் வந்து யுவன் சங்கர் ராஜானுடைய பாடல்கள் கேட்டுட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டு அந்த ரைட்ஸை நாங்கள் வந்து சரிகமாக்க வாங்கினோம். அப்புறம் வந்து எங்கிட்ட கஸ்தூரிராஜா ஃபோன் பண்ணி சொன்னார் அப்படின்னார். லாஸ்ட்டில் ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் 2 பாடல் ஆட் பண்ணி சொன்னார், சார் இந்த கேசட்டை நீங்கள் திருப்பி வெளியிடணும் அப்படின்னார். இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அப்போயே நாங்கள் 5 பாடல்களை வச்சு கேசட்டை ரிலீஸ் பண்ணிட்டோம். அப்போ அருமையாக பண்ணிட்டாங்க இந்த டீமு. கஸ்தூரிராஜா சார் சொல்கிறாரு எங்கிட்ட, யுவன் செல்வராகவன் சாரும், நீங்கள் வந்து இந்த இன்னொரு கேசட் வெளியிடணும் அப்படின்னாரு. நாங்கள் அதுக்காக இன்னொரு கேசட்டை பப்ளிஷ் பண்ணி அதுக்கு ஒரு விழாலாம் எடுத்து 7 பாடல்களை வச்சு மிகப்பெரிய வெற்றி எங்களுக்கு சரிகமாக்கு வந்து அந்த நேரத்தில். இன்றைக்கி வரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரிகமாவில் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் என்ன சொல்கிறது கேட்கப்படுற ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா காதல் கொண்டேன் பாடல்களாக இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் எனக்கு ஞாபகம் வருது.
ஸோ நீங்கள் அவ்வளோ அருமையாக இந்த எக்ஸ்பிளைன்லாம் பண்ணீங்க உங்களுடைய குடும்பத்தை பற்றி. ஆச்சரியமாக இருக்குது செல்வராகவன் சார் எப்படி வந்து டிட்டர்மைண்டாக இன்ஜினியரிங் படிச்சுட்டு இப்போ வந்திருக்காருன்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். நீங்கள் வந்து உங்கள் பேரனை வாழ்த்துறதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போது பவிஷ்னுடைய இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பவிஷ்னுடைய டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க், டேலண்ட்டு, ரொம்ப கமிட்டடான ஒரு உழைப்பாளி. அண்ட் கண்டிப்பாக யூ வில் கோ பிளேசஸ்ன்றதை நாங்களாம் நம்புகிறோம். நீங்களும் படம் பார்த்த பிறகு சொல்லுவீங்க நம்புகிறேன். பவிஷ் கமெண்ட்ஸே ஒர்க்கிங் இன் த ஃபிலிம் அண்ட் இவங்க சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். அண்டு உங்கள் டைம் கொடுத்து வந்திருக்கும் மீடியா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நிறைய பெரிய ஆளுங்களாம் உட்காந்துருக்காங்க, என்னோட ஒர்க் பண்ணவங்க உட்காந்துருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் தேங்க்ஸ். நான் ஃபஸ்ட்டு இந்த விழா வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். நான் வந்து இந்த படத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும், இந்த படத்தை எனக்கு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும், இந்த படத்தை என்கிட்ட எடுத்துகிட்டு வந்த டைரக்டருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்குன்னா வந்து நீங்கள் நல்ல ஆக்டர்னு இவங்க சொல்கிறாங்க, நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க, நீங்கள் அதை நாளன்னைக்கு நீங்களும் சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன். பட் அதுக்கு முன்னாடி எல்லோரும் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவன் நல்ல பையன், நல்ல மனுஷன் சொல்லிட்டாங்க. அதுவும் எங்கள் தாத்தாவும் எங்கள் செல்வா சாரும் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது சொன்னது அது இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. ஸோ அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்டு டெஃபினட்டாக நான் தனஞ்சயன் சாருக்கும் தினேஷ் ராஜ் சாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொன்னோம். ஏன்னா இந்த படத்தை வந்து இன்னைக்கு இப்படி வந்து நிறுத்தவங்க நானே எதிர்பார்க்கல. அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம படத்தை பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க, அது ரொம்பவே பெருமையாக இருக்குது. அண்டு இந்த படத்தோட ஆக்சுவல் ஹீரோ மகேஷ் சாருக்கு நான் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும், கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும். நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன், 3 ஈவெண்ட் இருந்ததால் இங்கே பேசுறதுக்கு கண்டென்ட்டே இல்லை. ஆனாலும் பட் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அவரோட ஹார்ட் ஒர்க், அவரோட 10% 20% ஹார்ட் ஒர்க் தான் நான் அந்த படத்துக்கு கொடுத்துருக்கேன். அவர் ஹார்ட் ஒர்க் தான் அந்த படத்தில் பெருசு. அண்டு எனக்காக எல்லாத்தையும் கண்டிப்பாக அவருக்காக இந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணும். அண்டு இந்த படத்தில் வனிதா மேம் இருக்காங்க, செல்வா சார் இருக்காங்க, கேஎஸ் ரவிக்குமார் சார் இருக்காங்க. நான் வந்து ஒன்றே ஒத்துக்க மாட்டேன். எல்லாருமே வனிதா மேம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனால் அப்படி கிடையாது செட்டில். அவங்க ஒரு யூத் தான் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து நான் நாகதுர்காவோட அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் நடிச்சிட்டேன். எனக்கு அப்போ கூட அந்த யூத் ஃபீலிங் வரல. வனிதா மேம் வரும்போது தான் அந்த யூத் ஃபீலிங்கே செட்டில் வந்தது ஆக்சுவலாக. ஸோ வனிதா மேம்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஆக்சுவலாக மேம் நீங்கள் வந்து நாகதுர்கா கேரக்டர் பண்ணியிருக்கலாம், அவங்க உங்கள் கேரக்டர் பண்ணியிருக்கலாம் மேம், கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொன்னோம். அண்டு நாளான்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது, பயமாக இருக்குது. இந்த பயத்துக்கு நடுவில் ஒரு ஃபோன் வந்தது நேற்று நைட்டு. அது வந்து டிஜிட்டலி ஜெகதீஷன் இங்கே இருக்காரா, அவர் ஃபோன் பண்ணி ஒரு சில வார்த்தைகள் இந்த படத்தை பற்றி சொன்னார். அது ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸாக இருந்தது, ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அவர் கால் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நேற்று 20 பேர் பார்த்துருக்காங்க, யாருமே கால் பண்ணல. டைரக்டருக்கே நான் தான் கால் பண்ணி கேட்டேன் என்ன சொல்கிறாங்க படத்தை பற்றின்னு. ஆனால் அவராக நினச்சி கால் பண்ணி சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லணும். அண்டு படத்தில் ஃபாக்சன் இருக்காரு, அவர் மியூசிக் இன்னைக்கு இந்த அவர் மியூசிக்கை பார்த்துட்டு நிறைய பேர் இது என்ன படம்னு கேட்குறாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு நல்ல விஷயம் தான் நான் நம்புகிறேன். அண்டு ஃபாக்சனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்டு எல்லா ப்ரொடியூசர் வந்து படம் வந்து ரிலீஸாக ஹிட் ஆனதுக்கப்புறம் கிஃப்ட் கொடுப்பாங்க. இவங்க இந்த ப்ரொடியூசர் ரொம்ப நல்ல ப்ரொடியூஸராக இருக்கிறாங்க. படம் ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடியே கிஃப்ட் கொடுத்து இது பண்ணிட்டாங்க, உழைப்பு கொடுத்தாங்க. சார் அதை நோட் வெரி பிக் திங் சார். நானும் ஆக்சுவலாக நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கேன் சார் இந்த படத்துக்கு. சார் தினேஷ் சார் கூட இன்னொரு படம் வேறு பண்ணுறேன், அந்த படத்துக்கு நிறைய ஆர்டர் பண்ணுறேன். ஸோ எஸ் சார், அது அதான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்போ, அதனால ஜாலியாக பேசி நம்ம இதாக இருக்கணும் தான் இப்படி பேசுகிறேன். அண்டு நாளைக்கு படம் வருது, எல்லோரும் பாருங்கள், பார்த்துட்டு எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பவிஷ் வந்து யூரேன் வந்துட்டாங்க, இதை பேச போகிறீங்களா? நில்லுங்க, 2 பேர் அவர்னா இப்படி சொல்லிவிட்டாரு. இல்லை, நான் வந்து ஐம் வெரி சென்டிமெண்டல் அட் திஸ் பாயிண்ட், வெரி எமோஷனல். ஒரே மேடையில் 3 ஜென்ரேஷன் பற்றி அங்கிள் சொன்னாங்க, கஸ்தூர்ராஜ் அங்கிள். ஸோ அந்த குடுப்பனை வந்து எனக்கு கிடைக்கல வித் மை கிட்ஸ். ஸோ நடந்திருக்கணும். பட் இந்த மேடையில் இவங்க வீட்டு பொண்ணாக நான் வந்து இங்கே நின்று கேட்குறேன், எங்கள் வீட்டு பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இவனும் என்னோட மகன் மாதிரி தான். அவனுக்கு நான் கேட்குற சப்போர்ட்டை விட நான் வந்து பவிஷ்க்கு கேட்குறேன். பிகாஸ் இஸ் சச் அ வண்டர்ஃபுல் சைல்டு. அது பேச்சுலேயும் இதுலேயுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நல்லா மேலுக்கு வர வேண்டிய பையன். சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக படத்தை வந்து பாருங்கள், நல்லா வருடா. தேங்க்யூ.
பார்ப்பா, உனக்கு வனிதா மேடமே அன்பை கொடுத்துட்டாங்க, எல்லாரையும் சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி இருக்குப்பா. அண்ட் இந்த நேரத்தில் இந்த படத்தை பார்த்துட்டு நேற்று நான் வந்து என்னுடைய பிஆர்ஓவா என் கூட ட்ராவல் பண்ணுற ரேகாவை படம் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். அவங்கள பேச சொல்லலாமா? ரேகா, படம் பார்த்துருக்கீங்களா? வாங்க பேசுங்க. எங்களை மட்டும் பேச சொல்லுங்களேன், நீங்கள் பேசுங்க. நல்லபடியாக பேசினா கேட்பாங்க. ஒரு உமன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன இருந்தது ஒரு பிஆர்ஓவா பக்கத்தில்? படம் வந்து 2 hours 10 minutes டியூரேஷன் போனதே தெரியல. இட் வாஸ் ஸோ கிரிப்பிங். ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுன்றது வந்து ரொம்ப வருஷமாக நான் கேட்டு ஸ்க்ரீனில் பார்த்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அது நான் வந்து ஐ குடன்ட் டேக் மை ஐஸ் ஆஃப் பவிஷ். ஐம் பீங் வெரி ஹானஸ்ட். அந்த பவிஷ் இருக்கிற எல்லா ஃப்ரேம்லேயும் எனக்கு பவிஷோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் எனக்கு ரெஜிஸ்டர் ஆகுது. பவிஷ் இஸ் கிராபிங் ஆல் மை அட்டென்ஷன் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ பவிஷ். நான் சார் கிட்ட டே 1 சாங் பார்க்கும்போது இதுதான் சொன்னேன், இன்றைக்கும் சொல்கிறேன். நான் நேற்று நைட் என் ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொன்னேன், அ ஸ்டார் இன் மேக்கிங், மார்க் மை வேர்ட்ஸ், டெஃபினெட்லி யூ கோயிங் டு மேக் பிக். அண்ட் இப்போ வந்து ஹீரோஸ் வந்து கதை கேட்க நிறைய பேர் நிறைய பிஸியாக இருக்காங்க, மேபி அவங்களோட கமிட்மெண்ட்ஸ். பட் அவங்க எல்லாருக்குமே இப்போ ஆஸ்பைரிங் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து யூ ஆர் தேர் ஃபார் தெம், you are the treat for them. Definitely, I just because stage indradanaala I'm not saying this, you stole the show. You are the one man show, like great. It was too great and extraordinary performance. I love the film. Thank you Rekha, thank you Rekha. Jagdish பேச சொல்லலாம் சார். வாங்க சார். சாரி சார், லேட் பண்ணிட்டேன். நேத்து கூப்பிட்டுருக்கலாம். இல்லை இருந்தாலும் அந்த ஃபோன் எனக்கு ஒன்று கொடுக்கல அப்படிங்கிறது நான் அவ்வளோ கூட செய்யலையா சினிமாவில். சக்ஸஸ் ஆன உடனே உங்களுக்கு தான் சார் ஃபஸ்ட்டு. சரி, கேரண்டி சார். நான் சக்ஸஸ் ஆனோடனே வா சார், எங்கள் படம் சார். உங்கள் படம் சக்ஸஸ் தாங்க, அதை சொல்ல தான் வந்தேன் நானுங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக மீடியா பீப்புள்னால் கொஞ்சம் ஒரு கால்வாசி இருப்பாங்க, இல்லாட்டி பாதி இருப்பாங்க. இவ்வளவு பேக்கடாக நான் இப்போ தான் பார்க்குறேன். இவ்வளவு பேர் இங்கே இருக்கிறதுனால தான் உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கணும்னு தான் நான் திருப்பி வந்தேன். இந்த படம் நாளைக்கு ஓடுமா அப்படிங்கிற கொஸ்டினே வரக்கூடாது, அதுக்கு நீங்கள் விடக்கூடாது. இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகியே தீரணும். ஏன்னா நான் வெற்றி அடைஞ்சேன், என் மகன் வெற்றி அடைஞ்சான், என் பேரனும் வெற்றி அடையணும். அவன் வெற்றி அடைஞ்சு அவனுடைய குழந்தையும் நாளைக்கு இங்கே வரணும், அதுக்கு நீங்கள் எல்லாம் வரணும். அதெல்லாம் இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்கிறதுக்கு விட்டு போச்சு. ஏன்னா இவ்வளோ பேர் இருக்கும்போது சொன்னால் தான் இது கொஞ்சம் பரவலாக போய் சேரும். தயவு செஞ்சு அதை கொஞ்சம் செய்யுங்க, பாவம் சின்ன பசங்க. என் பாட்டில் வந்து நீங்கள் ஜிம் பாய் சொன்னது மட்டும் தான் என்னால் ஏற்றுக்க முடியல. அவர் ஜிம் பாய் இல்லை, ஒரு அன்பான பாய். நான் வந்து என்ன பண்ணார், திடீர்னு என்னை கூப்பிட்டு ஒரு நாள் எனக்கு கேட்டார், சார் இவ்வளோ சுறுசுறுப்பாக ஓடிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன சார் வயசு? என்ன என் வயசு? சார் என்ன சார் உங்கள் வயசு இவ்வளோ ஆயிடுச்சா அப்படின்றாரு. அப்படி நான் சொன்னேன், உங்கள் வயசு கம்மியாக இருக்கிறதால என் வயசை நான் குறைச்சி சொல்ல முடியாதுன்னு. தினேஷ் சார், இந்த நேரம் இவ்வளோ நேரம் இருந்து எங்களோட எல்லாரோட பேச்சை கேட்டதுக்கு. ஸோ கடைசியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஸோ கான்ஃபிடென்ட்ன்றதை விட எங்களுக்கு வந்து இந்த படத்தில் இது வரைக்கும் ஒரு படம் வந்து வியாபாரம் ஆகணுன்றது இப்போ இருக்கிற இதில் ஆஸ் அ ப்ரொடியூசராக ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த படத்தில் எங்களுக்கு வந்து இப்போவே நாங்கள் வந்து சக்ஸஸை ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா எங்களுக்கு இதில் சக்ஸஸ் இருக்குது. ஸோ எங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு இவ்வளோ பேர், ஒரு ஓவர்சீஸாக இருக்கட்டும், ஒரு தெலுங்கு ரைட்ஸாக இருக்கட்டும், ஒரு சின்ன தமிழ் படம் தெலுங்கில் வாங்கி அங்கே டப் பண்ணி அங்கே ரிலீஸ் பண்ணுறோம், அதுக்கு ப்ரமோஷன் நடக்குது. ஒரு சின்ன படம், இது வந்து சின்ன படம். அப்போது பார்த்துக்கோங்க, படம் அவ்வளோ நல்லா இருக்கிறதுனால இவ்வளோ தூரம் நடந்திருக்கு. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோட நாங்கள் வந்து திரும்பவும் இதே மாதிரி ஒரு சக்ஸஸ் மீட்டில் எல்லாருக்கும் கிஃப்ட்டு கேட்குறதுல அது எல்லாமே எங்கள் சைட்லேருந்து தரப்படும். அதுதான் சொல்கிறதுக்கு தான் வந்து சார் ஒரு கமிட்மெண்ட் சொல்லிடுறேன். சினிமா மீடியாவிலேருந்துப்பா உட்காருங்க சார். நான் கொஞ்சம் தெளிவாக இருக்கேன். இந்த சார் சினிமா மீடியா தரப்புலேருந்து இங்கே இருக்கும் மேடையில் இருக்கும் அனைவருக்கும் ஒரு கிஃப்ட் தருவதாக உறுதி கூறியிருக்கிறார்கள். அவருக்கு என்னோட நன்றி சார். அதில் கண்டிப்பாக நீங்கள் ரேகா அண்ட் ஜெகதீஷ் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்ததாக ஜெகதீஷும் வந்து பேசணும்னு ஆசைப்பட்றேன்.